சாகாக்களை வாசிவித்தை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுவாசமும் அதன் வரவு செலவும் ஒவ்வொரு செயலுக்கேற்ப மாறுபடும். எடுத்துக்காட்டாக, மனிதன் நடக்கும்போது 8 அங்குல சுவாசம் உள்ளே செல்கிறது, 16 அங்குல சுவாசம் வெளியேறுகிறது, 8 அங்குல சுவாசம் நஷ்டமாகிறது. ஓடும்போது 27 அங்குல சுவாசம் உள்ளே செல்கிறது, 54 அங்குல சுவாசம் வெளியேறுகிறது, 27 அங்குல சுவாசம் நஷ்டமாகிறது. தொழில் புரியும் போது 10 அங்குலம் சுவாசம் உள்ளே செல்கிறது, 20 அங்குலம் சுவாசம் வெளியேறுகிறது, 10 அங்குல சுவாசம் நஷ்டமாகிறது. சண்டையிடும் போது 12 அங்குல சுவாசம் உள்ளே செல்கிறது, 24 அங்குல சுவாசம் வெளியேறுகிறது, 12 அங்குல சுவாசம் நஷ்டமாகிறது. உறவில் 24 அங்குலம் சுவாசம் உள்ளே செல்கிறது, 64 அங்குலம் சுவாசம் வெளியேறுகிறது, 40 அங்குலம் சுவாசம் நஷ்டமாகிறது. பேசும்போது 8 அங்குலம் சுவாசம் உள்ளே செல்கிறது, 12 அங்குலம் சுவாசம் வெளியேறுகிறது, 4 அங்குலம் சுவாசம் நஷ்டமாகிறது. உறங்கும் போது 30 அங்குலம் சுவாசம் உள்ளே செல்கிறது, 48 அங்குலம் சுவாசம் வெளியேறுகிறது, 18 அங்குலம் சுவாசம் நஷ்டமாகிறது. இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்திலே ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து கும்பிக்கும் காற்றை அறியும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு காத்தோட ரகசியத்தை தெரிஞ்சவன் சாக மாட்டான் அப்படிங்கிறது திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு. நன்றி, வணக்கம்.